வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மாவனல்லா கிராமத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நாகம்மாள் என்ற பழங்குடியின பெண்ணை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புலியானது தாக்கி சம்பவ இடத்திலேயே அந்த பெண்மணி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை தொடர்ந்து கடந்த 17 நாட்களாக வனத்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி 4 கூண்டுகளை வைத்து அந்த T-37 என்கின்ற ஆட்கொலி புலியை பிடிக்க பல முயற்சிகள் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில பார்த்தோம்னாக்க நேற்று ஒரு மதியம் அந்த புலியானது தென்பட்டுள்ளது. உடனடியாக வனத்துறையினர் மேலும் அந்த வனத்துறை அதிகமாக அந்த பகுதிக்கு ட்ரோன் கேமரா மூலமாக அந்த புலியை கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில பார்த்தோம்னாக்க இன்று அதிகாலை அந்த புலியானது அந்த கூண்டில் சிக்கியது. உடனடியாக வனத்துறையினர் அந்த கூண்டு முழுவதும் பிளாஸ்டிக் பைகளாக மூடப்பட்டு அந்த புலியை எடுத்து சென்றனர். அப்பொழுது பார்த்தோம்னாக்க அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த புலியா என்று எங்களுக்கு காமித்து அப்புறமா எடுத்து செல்லுங்கள் என்று அந்த வனத்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இந்த பொதுமக்களிடையே அவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதாவது உங்கள் பகுதியில் உங்க அந்த பொதுமக்கள் சார்பாக ஒரு 2 பேர் அது 3 பேர் மட்டும் அந்த புலியை நீங்க பார்த்து செல்லலாம், அதாவது அந்த புலி தானா என்று நீங்க பார்த்து செல்லலாம் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதே பார்த்தீங்கன்னாக்க இந்த கூண்டில் வைக்கப்பட்ட புலியை அந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அவங்க எங்க காமிச்சு எடுத்து போகணும் இந்த பொதுமக்களோட வேண்டுகோளாக இருக்கிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்க அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலுமானது இந்த புலியானது மைசூரில் உள்ள வனவிலங்கு மீட்பு மையத்திற்கு கொண்டு செல்வதாக தற்போது முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் புலியை காண்பித்து பின்னே எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.